வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ. இங்க ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா. நம்ம அந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு. கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் என்ன 25,20,000 மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு என்ன 19,20,000. ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 6 லட்சம் கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கிராஸ் ப்ராஃபிட் என்ன 6 லட்சம் டிவைடட் பை சேல்ஸ் என்ன 25,20,000 அதை நம்ம போட்டுறோம் இன்டூ 100%. இப்போ நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 6 லட்சம் டிவைடட் பை 25,20,000 இன்டூ 100 போட்டா நம்மளுக்கு 23.8. இங்க வந்து 9 இருக்கனால நம்ம முன்னாடி 1 ஆட் பண்ணிக்கிறோம். 23.81% வந்து வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின்ல வந்துட்டு இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு பை ஆவரேஜ் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு என்ன 19,20,000. இந்த 19,20,000 அப்படியே போட்டுறணும். ஆவரேஜ் ஸ்டாக் என்ன ஆவரேஜ் இன்வென்டரினே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் இன்வென்டரி 8 லட்சம். இந்த 8 லட்சத்தை வந்து டிவைட் பண்ணணும். 19,20,000 டிவைடட் பை 8 லட்சம் பண்ணா நம்மளுக்கு 2.4 வருது. அது நம்ம 2.4 டைம்ஸ் எழுதிடும். ஏன்னா வந்து டர்ன் ஓவர் ரேஷியோனால 2.4 டைம்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரண்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. டோட்டல் கரண்ட் அசெட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. 7,60,000 போட்டாச்சு. அடுத்து வேற என்ன கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆவரேஜ் இன்வென்டரி இருக்கு. ஆவரேஜ் இன்வென்டரின்றது ஒரு சரக்கு, அதுவும் வந்து ஒரு கரண்ட் அசெட்ஸ் தான். அதனால வந்துட்டு நம்ம 8 லட்சத்தை வந்து அப்படியே போட்டுறோம். நம்ம டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் வந்து 2 இருக்கு, அதை நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கரண்ட் லயபிலிட்டி அவங்களே 6 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணா நம்மளுக்கு 2.6 கிடைக்குது. அதை வந்து நம்ம என்னவா வந்து எடுத்துக்கணும்னா 1ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இங்க வந்து 2க்கு முன்னாடி வந்து 1ன்னு இருக்கதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதனால வந்து 1ன்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை டிவைட் பண்ணா 15,60,000 டிவைடட் பை 6 லட்சம் பண்ணா நம்மளுக்கு 2.6 கிடைக்குது. அந்த 2.6 வந்துட்டு நம்ம =1 எழுதணும். நம்ம 2க்கு முன்னாடி வந்து 1 இருக்கிறதா வந்து கால்குலேட் பண்ணி நம்ம =1 போட்டுக்கணும். அடுத்து வந்து நம்ம லிக்விட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். லிக்விட் ரேஷியோக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலானா லிக்விட் அசெட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டி. லிக்விட் அசெட்ஸ்னாலும் கரண்ட் அசெட்ஸ்னாலும் ஒன்று தான். அந்த கரண்ட் அசெட்ஸோட அமௌண்ட் எழுதிடுறோம். அடுத்து கரண்ட் லயபிலிட்டி என்ன 6 லட்சம். 6 லட்சத்தை வந்து அப்படியே போட்டுறோம். இதை வந்து டிவைட் பண்ணணும். 7,60,000 டிவைடட் பை 6 லட்சம் பண்ணா நம்மளுக்கு 1.26 வருது. நம்ம 27 எடுத்துக்கணும். இந்த வந்து நம்ம வந்து நம்ம எப்படி போடணும்னா இங்க வந்துட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து 1ஓ இல்ல 0ஓ இல்ல 2ஓ 0 1 2 இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து போடுறப்ப 1ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0ஓ 1ஓ 2ஓ இதெல்லாம் வந்துச்சுனாலே நம்ம 1ன்னு தான் 1 போடுறப்ப நம்ம 1ன்னு தான் எடுத்துக்கணும். இதே வந்துட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து 3 வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கணும். முன்னாடி இருக்கிற வேல்யூ 3க்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன 2 வேல்யூ எடுத்துக்கணும். 4 வந்துச்சுன்னா 4க்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன 3. பாயிண்ட்டுக்கு முன்னாடி அதாவது பாயிண்ட் முன்னாடி வந்து 4 வந்துச்சுன்னா நம்ம 3ன்னு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் =2. அடுத்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எதுக்கு என்ன ஃபார்முலானா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. நெட் ப்ராஃபிட் வந்து அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,60,000. இந்த 3,60,000 போட்டுக்கணும். அடுத்து நெட் சேல்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 25,20,000 கொடுத்துருக்காங்க. இந்த 25,20,000 போட்டு இன்டூ 100 இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 3,20,000 டிவைடட் பை 25,20,000 இன்டூ 100 போட்டா நம்மளுக்கு
14.28 வருது. அந்த 14.28 வந்து நம்ம போட்டுறோம். அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் சேல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 25,20,000 நெட் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசெட்ஸ்னா என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். கரண்ட் அசெட்ஸ்ல வந்துட்டு என்னென்ன வரும்னா கரண்ட் அசெட்ஸும் வரும், ஆவரேஜ் இன்வென்டரி வரும். ஏன்னா ஆவரேஜ் இன்வென்டரின்றது சொத்து. அதனால வந்து நம்ம இது வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். முன்னாடி சமைக்க வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி தான் வந்து கரண்ட் அசெட்ஸ்க்கு வந்துட்டு 15,60,000 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே 15,60,000 கரண்ட் அசெட்ஸ்க்கு போட்டோம். மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டினா 6 லட்சம் போட்டுட்டு நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 9,60,000 கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம 9,60,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நெட் சேல்ஸ் வந்து 25,20,000 டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல்னா 9,60,000 போட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். 25,20,000 டிவைடட் பை 9,60,000 2.625 வருது. 2.625 அப்படி போடணும். இப்போ நம்ம 2க்கு முன்னாடி வந்துட்டு 1 இருக்கதை நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு (1) இதான் வந்து இந்த ப்ராப்ளமோடைய சொல்யூஷன். த ரேஷியோ அனாலிசிஸ் சம் ஓவர்.